अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन, अम्मा बाद। अल्लाह जल्ल शानुहु तालाவுடைய பேரருள், அல்லாஹ் நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தார் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்। மேலும் இந்த புனிதமான திக்ர் மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அமர செய்தார் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்। மனிதர்களாக நம்மில் எத்தனையோ குற்றங்கள் பாவங்கள் நிகழத்தான் செய்கிறது. கருணை கடலாகிய அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை நம்மை விட்டும் நீக்குவதற்கு, அந்த பாவங்களுடைய தண்டனை நம்மில் நிகழாமல் இருப்பதற்கு, அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பதற்கு காரணங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். இப்போ அந்த பாவங்கள் அவனை விட்டு நீங்கணும், அந்த பாவங்கள் அவனை விட்டு அழியணும். அதற்கு தண்டனை அல்லாஹ் தரக்கூடாது. இதுக்கு என்னவெல்லாம் அவன் செய்யணும், எதன் காரணமாக அவன் பாவங்கள் அவனை விட்டு நீங்கும் சொல்லுங்க பாவம். என்ன செய்யணும் சொல்லுங்க, எது சொல்லுங்க பை. மூலா சொல்கிறாங்க தொடர்ந்து நன்மை செய்யணும். நன்மை செஞ்சால் அந்த பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடலாம். வேறு தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும். சரி, அல்லாஹ் திக்ர் செய்யணும், தர்மம் செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவது, சொன்னால் அல்லாஹ் பாவத்தை அழிச்சிட்றான். வேறு அதான் சொன்னாங்க, நன்மையான காரியங்கள் செய்தால், அதன் பின்பு நன்மையான காரியங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா பாவத்தை அழிச்சிட்றான்னு சொன்னாங்க. அந்த நன்மையான காரியங்கள் செய்தான்னு சொன்னாங்களே, அதிலேயே லா இலாஹ இல்லல்லாஹ், ஸலவாத்து, அப்புறம் தொழுகை, தர்மம், மற்ற எல்லா வணக்க வழிபாடும் உள்ளே வந்துருச்சு. எத்தனை வருஷம் ஒன்றாக்கிருங்க. அப்புறம் வேறு தௌபா சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் சொன்னாங்க. தௌபானா என்ன, இஸ்திக்ஃபார் ரெண்டு ஒன்றா வேற வேறையா? மார்க்கத்தில் கொஞ்சமாவது சிந்திக்கணும். இப்படி வாழ்க்கையை ஓட்டிடுறது. ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி எல்லாம் சொல்கிறாங்க இடத்துல. ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அப்புறம் தௌபாவும் செய்யுங்கள் அப்படின்னு. காஃபிரு தன்பி வ காபிலு தௌபி, பாவங்களை மன்னிப்பவன், தௌபாவை கபூல் செய்பவன்கிறான். இப்போ தௌபான என்ன, இஸ்திக்ஃபார்னா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் வ ஹத்தியத்தின் வ அதூபு இலை. இஸ்திக்ஃபார் தௌபா. வஃபிர் லனா ذுனூபனா வ துப் அலைனா. வஃபிர் லனா என்ன, வ துப் அலைனா என்ன, ரெண்டு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை என்ன, இஸ்திக்ஃபார் என்ன, அதூபு இலை என்ன? ஜி இஸ்திக்ஃபார்னா என்ன, தௌபா என்ன வித்தியாசம்? மகரிப் முடிஞ்சு இங்கே எவ்வளோ எங்கே போனீங்க?
இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாக்கு என்னங்க வித்தியாசம்? ஸோ வாழ்நாள்லாம் இப்படி ஓட்டுங்க. நிறைய ஆயத் சொன்ன ஹதீஸ் சொன்னேன். இப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹத்தியத்தின் வ அதூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதூபு இலைன்னா அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. இஸ்திக்ஃபார்னா தௌபா என்ன? இப்படி காலம் ஓடுது. ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ கஃபிர் அன்னா சய்யிஆத்தினா. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. ரெண்டுக்கும் ஒரு இருக்கும். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ கஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். சொல்லுங்க, அதுக்கு என்ன வித்தியாசம்? குர்ஆனை சிந்திக்கணும். சிந்திச்சு பாருங்க, குர்ஆனை யோசிங்க. மொத்த வாழ்க்கைக்குரிய தீர்வு குர்ஆனில் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ஆயத்து குர்ஆனில் இருக்குது. இன்னும் ஏன் அல்லாஹ் ரெண்டையும் சொல்கிறான்? ஜி நைட்டு நம்ம இங்கே 100 இஸ்திக்ஃபார் ஓதுறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் எவ்வளோ தடவை? ஒரு 50 தடவை. அப்புறம் ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி 50 தடவை. ஏன் அதை ஏன் ஏற்படுத்தணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 50 வாட்டி, ரப்பிக்ஃபிர்லி 50 அப்படியே ஓதுறீங்க. அதையே அப்படியே ஏற்படுத்தணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் சொல்லிட்டு அப்புறம் ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி அதையே ஓதணும். ரெண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீமே ஓதி இல்லாமே ரப்பிக்ஃபிர்லி ஏன் ஓதுறோம்? பை இப்போ கேள்வி கேட்டோம் பிள்ளைங்கள்ட்ட. அல்லாஹ் தஆலாட்ட பாவம் செஞ்சுட்டான் அடியான். இதே அல்லாஹ் அந்த பாவத்தை நம்மை மன்னிக்க வேண்டும். அந்த பாவத்துடைய தண்டனை விட்டு நம்ம நல்லா பாதுகாக்கணும். அதுக்கு என்னவெல்லாம் செய்யலான்னு கேட்டோம். இப்போ அதை சொன்னாங்க தௌபா செய்யணுண்டாங்க. சில பிள்ளைங்க சொன்னாங்க இஸ்திக்ஃபார் செய்யணுண்டாங்க. சில பிள்ளைங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யணுண்டாங்க. சில பிள்ளைங்க செலவாத்து ஓதணுன்னாங்க, தொழுகணுன்னாங்க, தர்மம் செய்யணுன்னாங்க, களிமா சொல்லணுன்னாங்க. செலவாத்து, தொழுகை, களிமா, தர்மம் எல்லாம் இதில் வந்துடும், நன்மைகளில் வந்துடும். சரி, எல்லாம் சேர்ந்து மொத்தம் 3 ஆச்சு. அல்லாஹ் நம் பாவங்களே அழிப்பதற்கு ஒன்று இஸ்திக்ஃபார், தௌபா, நற்காரியங்கள். அப்புறம் வேற என்ன சொல்லுப்பா ஹசன்? வேற என்ன? முன்னாடி பயான் பாதி போயிடுச்சு, லேட்டாகும். மார்க்கத்தை விளங்குறதுல ஆசை இருக்குது அவங்களுக்கு? இல்லை, இல்லைன்னு தலையாட்டினீங்க. அப்படின்னு இருக்குன்னு அர்த்தமா? முன்னாடி வரணும் பயான்னா. அல்லாஹ் நம் பாவங்களை அழிப்பதற்கு வழி 10 இருக்குது. 10 வழி இருக்குது. 10 தெரிஞ்சுக்கோமா? அல்லாஹ் நம் பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு 10 வழி இருக்குது. என்னங்களா? என்ன 10 வழி ஜி? ஒன்றாவது தௌபா ஜி. தௌபான்னு அர்த்தம் என்னங்க? ருஜூ இல்லல்லா, உடனே அல்லாஹ் பக்கம் திரும்பிடுறது. மனசு அல்லாஹ் பக்கம் திரும்பிடுறது. செஞ்ச குற்றத்துக்கு வருந்துறது. அல்லாஹ் விட்டு மறந்து தூரமாயிட்டோம்ல, திரும்ப அல்லாஹ் பக்கம் ஓடி வந்துடுறது. தாபன என்ன? ரஜாவுடைய மேனா திரும்பினான். தாப ரஜா, திரும்பி வந்தான் அப்படின்னு. பெருமானா ஸல்லல்லாஹு ஊருக்கு திரும்பி வந்தோன்னு அவுபன் அவுபன் லி ரப்பினா தௌபா அப்படின்னு சொல்லுவாங்க. சில ரிவாயத்துகளில் ஆயிபீன தாயிபீன ஹாமிதீன் லி ரப்பினா சாஜிதீன் என்று ஓதுவாங்க. ஊருக்கு திரும்பி வந்தோன்னு. தாபன என்ன? ரஜா, திரும்பினான். உடனே அல்லாஹ்வுக்கு திரும்பிடுறது. அல்லாஹ் எவ்வளோ உனக்கு மாற செஞ்சுட்டேன்னு அல்லான்னு கல்பால் அல்லாட ருஜுவாயிடுது. ரஜாவுடைய மனம்.
விளைஞ்சுங்களா ஜி அலம் யஅலமு அன்னல்லாஹ் ஹுவ யக்புலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஹுது ஸதகாத் வ இன்னல்லாஹ் ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஹுவ யக்புலு தௌபத, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான் தௌபாவை கபூல் செய்கிறான். காஃபிரு தம்பி வ காபிலு தௌப், தௌபாவை கபூல் செய்கிறான்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் பக்கம் அடியான் ருஜுவான ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய பழக்கத்திலேயே சரித்திரத்திலே இல்லை. என்னென்னு அவன் முகம் திருப்பிக்கிறது. மனுஷன்ட்ட இருக்குது அந்த புத்தி. ஏதாவது தப்பு செஞ்சுட்டான், அது ஒரு மனுஷன் தெரியாமல் நான் இனிமேல் செய்ய மாட்டேங்க மன்னிச்சுங்க. ஒரு பெரிய வானத்துன்னு குதிச்சிட்டார், வானத்துன்னு குதிச்சு வந்துட்டார். அவர் சொல்ல சொல்ல இந்த அப்படி ஓ ஓ ஜி மனுஷன்ட்ட இந்த புத்தி இருக்கு. இவருடைய கண்ணியத்துக்கு அவர் குறை செஞ்சிட்டாராம், இவருடைய உயர்வு அந்தஸ்துக்கு அவர் மாறு செஞ்சிட்டாராம். இனிமேல் என்ன பற்றி அவன்கிட்ட பேசிக்கிட்டு பேச்சுவார்த்தை என்ன? ஓ தான் திருப்பி அந்த ஓ ஆச்சுங்களா, இது இவருடைய அந்தஸ்து. ஆனால் நீ அல்லாஹ் பக்கம் திருமணம் ஒரு நேரம் அல்ல வேற போது திருப்பது கிடையாது. நீ அல்லாண்டா ஒரு நேரம் அல்ல மொத்த போ வந்துட்டான் தௌபா செய்கிறான். தௌபா அவன் தௌபா யாருக்கு வேணும்? பட மனுஷன் தெரியாமல் செஞ்சா மனுஷங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். மன்னிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நாங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். வந்துட்டான் மனுஷன் புத்தி. அல்ல நீ செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். மா அசர்ற மனிஸ்தகஃபர வைனாத ஃபீ யௌமின் 70 மர்ரா. போ நீ 70 வாட்டி செஞ்சாலும் ஒரே நாளில் மன்னிச்சிடறேன் போல. அவ்வளோதான் உணர முடியுமா? ஒரு நேரம் கூட அல்லாஹ் தஆலா அடியான் திரும்பினால் அவன் முகம் திருப்பியதே இல்லை. நீ எத்தனை வாட்டி என் பக்கம் முகம் திரும்புகிற அத்தனை வாட்டி நான் உன் பக்கம் முகம் திரும்புகிறேன். இந்த பூமி அளவு பாவத்தோடு என்னிடம் வந்தாயா, அதை விட அதிகமாக மகஃபிரத்தோடு உன்னிடம் வருகிறேன். பூமி நிறைய அள்ளி போட்டு வா, அதோட அதிகமாக வர்றேன். எனக்கு என்ன இருக்குது? ஏன் கேட்டால் உன்னுடைய மனுஷன் ஏன் கருவறான், மனுஷன் எதுக்கு வந்து கோபிக்கிறான்னு கேட்டால் அவன் செஞ்ச குற்றத்தினால் இவனுடைய கண்ணியத்துக்கு இழுக்கு வந்துருச்சு. ஆனால் அகில உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு இழுக்கு வராது. அவன் அப்படியாப்பட்ட ரப்பு, என் ரப்பு அப்படியாப்பட்ட எஜமான். நம்ம எஜமான் எப்படியாப்பட்ட எஜமான்? நீ எத்தனை பேரும் செஞ்சு பாவம் செஞ்சாலும் என் அந்தஸ்து அணுவளவுக்கு குறையில். எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. அவ்வளோ பேரும் எல்லா பாவத்திலையும் உச்சக்கட்டமும் செய்யுங்க. உலகத்தில் 800 கோடி பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தையும் 800 கோடி பாவம் ஒன்றும் விடாத லிஸ்ட்டு போட்டு விட்டுற போது டிக் போட்டு செய். இல்லை அந்த ஷான் குறையுமா? அப்படியாப்பட்ட ரப்பு என் எஜமான். என் மொலா அப்படியாப்பட்ட மொலா. அதனால தான் அடியாருடைய பாவத்தெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை போட. அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. என் ஷான்ல அந்தஸ்தில் அணுவத்தனையும் குறைவதில்லை. நீ என்ன செஞ்சாலும் சரி. அகில உலக மக்களும் அவ்வளோ பாவங்களும் விடாமல் செஞ்சாலும் அதனால அவனுடைய ஷானில் அவன் அந்தஸ்து அப்படியாப்பட்ட அந்தஸ்து, அது யாராலும் குறைக்கவே முடியாதே அப்படிப்பட்ட அந்தஸ்து. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல போடா மனுஷன் அது பெருசுப்படுத்துறதில்லை ஜி. அது அல்லாவிலே வடுவை உண்டாக்குவதில்லை, காயத்தை உண்டாக்குறது இல்லை. அல்லாஹ் அவன் முத்தாசிர் அல்லாஹ் தஆலா. நாம் யாராவது சொல்லிட்டா மனசில் வடு உண்டாயிருது வருஷக்கணக்கா சொல்லிட்டு இல்லை. அப்படியே அன்றைக்கி என்னை பார்த்து எருமாடன்னு நீ சொன்ன நீ தானே இன்னும் மறந்தாலும் அன்றைக்கி சொன்னிய ஒரு வார்த்தை மறக்க முடியாதா? நான் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நெருப்பில் சுட்டது கூட ஆறிடும். நீ வாயால் நீ சொன்னையே அன்னைக்கு திட்டனையே என் மனசு இன்னும் நினச்சா கொதிக்குதுடா.
वही आबिला है वही जलन कोई शौज़ गम में कमी नहीं அப்படி நினைச்சாலே கொதிக்குது, எரியுது, எரியுதுடா, வயிறு பத்தி எரியுதுடா. நீ செஞ்ச துரோகம், நீ செஞ்ச அயோக்கியத்தனம் சொல்கிறான்ல மனுஷன். அது மாதிரி அல்லாவுக்கு யாரும் அல்லா எனக்கு நீ செஞ்சது வயிறு எரியுதுடா அப்படி சொல்லணும் கிடையாது. நீ என்ன அல்லா முத்தாசிரே ஆகிறது இல்லை. ஆகவே தான் அல்லா ஜல்லஷானு தஆலா அலைஞ்சிங்களா எப்படிப்பட்ட கொடிய பாவம் செஞ்சவனையும் மன்னிச்சிட்டான், இந்தாவை மன்னிச்சிட்டான். உமர் நாயத்தை அடிக்க வந்தாங்க, அவன் மன்னிச்சிட்டான். எல்லாத்தையும் அது பெருசே அல்ல பெருசுப்படுத்துறது இல்லை. டோன்ட் வரி, நீ செஞ்சதுனால எனக்கு வடு உண்டாகலை, எனக்கு காயம் உண்டாகலை, எனக்கு எந்த பாதிப்பு உண்டாகலை இல்லை, அதனால் எனக்கு எந்த நஷ்டம் உண்டாகலை இல்லை, என் அந்தஸ்தில் குறைவு உண்டாகலை இல்லை. மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது நஷ்டத்தை உண்டாக்கிடுறான், அவன் பொருளை இல்லாமக்கிறான், பொருளை கடத்திட்டு போயிடுறான், அவன் மானபங்களை உண்டாக்கிறான், 4 பேர் முன்னாடி திட்டிடுறான், அவனை கேவலப்படுத்திடுறான், எதாவது செஞ்சிடறான். அவனோட உடல் அளவிலே அல்லது அவன் சொத்து அளவிலே அவனுடைய மனதளவிலே பாதிப்பை உண்டாக்கிடுறான். ஆனால் அல்லாவுக்கு யாரும் பாதிப்பை உண்டாக்க முடியாது. அல்லா படான். ஆனால் சூஃபியாளுக்கு துவாக்கும், யா அல்லா நான் என்ன செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் இல்லை, விட்டுறேன்ல என்ன, எதை நான் என்ன செஞ்சாலும் உனக்கு எதுவும் ஏற்படுவதில்லையோ, உனக்கு எந்த பாதிப்பும் விடுவதில்லை, அதனால் என்னை பிடிச்சிடாத ரப்பே, என்னை விட்டுரு. जी दरगुजर कर दो, दरगुजर करना. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தௌபா செஞ்சா அல்லாஹ் விட்டுறான். விளஞ்சவை நாம் தௌபா செஞ்சால் அல்லாவும் தௌபா செஞ்சிடறோம். ஒரே ஒரு பேர் தான் அடியானுக்கும் அல்லாவுக்கும் பொதுவான பேர். அல்லாவோட 99 இஸ்முக்கு நம்ம ரஹீமா, நம்மளாம் யாருங்க? அல்லா ரஹீம், நாமலாம் யாரு? நம்ம அப்துல் ரஹீம். அல்லா ரஹ்மான், நாமலாம் யாருங்க? அப்துல் ரஹ்மான். அல்லா கரீம், நாமலாம் யாருங்க? அப்துல் கரீம். அப்துல் கரீம் தாங்க. அல்லா கஃபார், நாமலாம் யாருங்க? அப்துல் கஃபார். அல்லா ஜப்பார், நாமலாம் யாருங்க? அல்லா தவ்வாப், நாமலாம் யாருங்க? தவ்வாப். அல்லாவும் தவ்வாபு, நாமளும் தவ்வாப். அல்லாஹ்க்கு தவ்வாபின் பேர் இருக்கு, நமக்கு இன்னல்லாஹ் ஹுவத் தவ்வா யக்பிலு தௌபத்தன் இபாதிஹி. இன்னல்லாஹ் ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் ஒருவன் தான் தவ்வாபானவன். சொல்லனா இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நமக்கும் தவ்வாபின் பேர் கொடுத்துட்டான் பாருங்க. खुदा भी तव्वाब है, बंदा भी तव्वाब. அல்லாஹ்க்கும் தவ்வாபுங்கிற பேர், அடியானுக்கும் தவ்வாபு. ஏன் நீ எப்போ தவ்வாபுனா அதிகம் திரும்புபவன், ருஜுவாகுவன். தாபனா திரும்பக்கூடியவன். அடியான் எப்பவெல்லாம் நீ திரும்புறியோ அப்பவெல்லாம் நானும் திரும்புறேன். தாபனா தாயிபுனா திரும்புபவன், தவ்வாபுனா மிக அதிகம் திரும்பக்கூடியவன். இதே பேர் தானும் வச்சுக்கிட்டான் சொல்ல. நீ எப்பவெல்லாம் என் பக்கம் முகம் திருப்புறியோ அப்பவெல்லாம் உடனே நான் பக்கம் முகம் திருப்பேன். நீ 1,00,000 வாட்டி என் பக்கம் முகம் திருப்பினா 1,00,000 வாட்டி நானும் முகம் திருப்புறேன். ஒரு வாட்டி கூட பின் தங்க மாட்டேன் நான். கருணை கடலாகிய அல்லாஹ் தஆலா முகம் திருப்புறதே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட முகம் திருப்பிக்கிட்டாங்க. சில சஹாபாக்கள் குறை செஞ்ச திருப்பிக்கிட்டாங்க, முகம் திருப்பிட்டாங்க. இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டாங்க. ஏன்? அவங்கள இன்னும் இஷ்க அதிகமாக இருக்கு. அது வேற, அது ரசூல்லா அல்லாஹ்வுடைய தஜல்லி தான். அவங்க அந்த சஹாபியை துடிப்ப காதல் அதிகப்பட்டிருக்காங்க, துடிச்சு போயிடுவாங்கல்ல. அதுக்காக அவங்க உண்மையில அவங்க அவர் மேல கோபத்தில் இல்லை, அவர் மேல அல்லாஹ் இறக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி அவர் இன்னும் பதைத்து துடித்து அல்லாஹ் தௌபா செய்யும் போது அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான்ல. அதனால பெருமாள் நடிக்கிறது. அது யாரும் சொல்ல மனுச்சு போப்போ வந்துட்டார் இருந்தவன் இந்த திருப்பி அவர் துடித்து போயிடுறாருல்ல. இப்போ அல்லாவோட இறக்கத்தை அவர் அல்லாவோட இறக்கத்தை வாங்கி தர்றதுக்காக வேண்டி அது ஒரு ட்ரிக்ஸ். சொல்லி சொல்ல வச்ச ட்ரிக்ஸ். நம்ம திரும்புறதுக்கும் ரசூலை திரும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
ஜி அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா மா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. ஜி முகம் சுளித்தார்கள், முகம் திருப்பி கொண்டார்கள். அஞ்சாஹுல் அஅமா, கண்ணில்லாத சஹாபி வந்ததுக்காக வேண்டி. ஏன் திருப்பினாங்க சொல்லலாம், அவர் மேலே கோபத்தில் இருக்காங்க. கோபத்தில் இல்லை, அவர் பேர் கியாமத் வரைக்கும் நிலைக்கிறதுக்காக வேண்டி கியாமத் வரைக்கும் வந்துருச்சு. இந்த சஹாபி பேர் சொல்லும் போதெல்லாம் அந்த அந்த சம்பவம் பாடம் எடுத்தும் போதெல்லாம் அந்த அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த பேர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சாங்களாவே அது வந்து நன்மேல் கொண்ட பெரும் கருணையினால் தான் இருக்கும், வேற எதுக்கும் இல்லை. அறிஞ்சுங்களா? அஞ்சாஹுல் அஅமா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறானா அபஸ வ தவல்லா. சில பேர் அபஸ வ தவல்லா அஞ்சாஹுல் அஅமா என்னமோ ஆயத்து இறங்கும் போது இவரே நேரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அல்லாஹ் இப்படி தான் இப்படி சொல்லி காமிச்சாங்களாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் இல்லாத ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சபைக்கு நடுவில் உட்காந்த உடனே ஏற்கனவே சபையில் உட்காந்துருந்த சில பணக்கார காஃபிர்கள் ரசூலோட பயான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெருமானுடைய உபதேசங்கள் கேட்டு அவங்களாம் இஸ்லாத்துக்கு வரணும் ஒரு ஆசையில் பெருமாள் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெண்ணெய் கழிஞ்சு தாலி கணிகிற நேரத்தில் தயிர் கடைஞ்சு வெண்ணெய் திரண்டு வர தாலி உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறான். எல்லாம் 1.5 மணி நேரம் வேலை செஞ்சு ஆட்டுறான்னு ஆட்டி கடைசியில் உடஞ்சி எல்லாமே போயிடும். அந்த மாதிரி அந்த அவரெல்லாம் இழுத்து வந்துடணும்னு ஆசையோடு உட்காந்துருக்குமே அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் முன்னாடி வந்து உட்காந்தார். 2 கண் இல்லாத சார் இவங்க நினச்சி போயிட்டாங்க. பெருமா சத்தங்களும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அவரை பார்த்துட்டு முகத்தை புருவம் சுருக்கினார்கள், லைட்டாக இந்த பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. என்ன பை என்ன திருப்பிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இது அல்லாஹ் தஆலா வந்து உடனே ஆயத்து இறக்கிட்டான். அபஸ வ தவல்லா, முகம் சுளித்தார்கள், முகத்தை திருப்பி கொண்டார்கள். அஞ்சாஅஹுல் அஅமா, கண் இல்லாத ஒரு மனிதர் வந்ததன் காரணமாக என்று அல்லாஹ் நபியை கண்டித்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அபஸ வ தவல்லா அஞ்சாஅஹுல் அஅமா என்று ரசூலுல்லாஹ்வை கண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும்போது கூட காது ஒட்டு கேட்ட மாதிரியும் அவங்க அபஸ வ தவல்லா அஞ்சாஅஹுல் அஅமா அப்படின்னு அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியும் என்ன பை யாரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஏன் நடந்துக்கிட்டீங்க, நல்லா நல்லதில்லை நடந்தது, நற்குணத்துக்கு மாற்றமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கண்டிச்சான். நற்குணத்துக்கு மாற்றமானதுன்னு சொன்னால் இன்னக லஅலா ஹுலுகின் அலீம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நபியே நற்குணம் என்றாலே நீங்கள் தான். மொத்த நற்குணத்துக்கு ஒரு பேர் வச்சா அது பேர் முஹம்மது தான், வேற பேர் வைக்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேர் வச்சா ஹுஸ்னு அக்லாக் தான். இல்லைங்களா? அபஸ வ தவல்லா அஞ்சாஅஹுல் அஅமா என்பதை பெருமானை கண்டிக்க அல்லாஹ் நமக்கு இறக்கலை, பெருமானுடைய உயர்ந்த நற்குணத்தை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டிய அல்லாஹ் இறக்கணும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என் நபியுடைய அக்லாக்க பாருங்க, என் நபியுடைய உயர்ந்த குணத்தை பாருங்க. இந்த வாழ்நாளில் யார் மனதையும் புண்படுத்தினதில்லை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பேர் தப்பு, 4-5 பேர் தாலீம் கேட்டு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை நல்லா போயிடுமே. பெருமானார் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி டைமில் யாராவது குறுக்காமல் உட்காந்து என்ன செய்வோம், உரிச்சு உயிர் எடுத்துருவோம் நம்ம. புரிஞ்சுங்களா? குறைஞ்சபட்சம் அடி சாத்தாட்டியும் திட்டி அவர் மனசு ஏன் அறிவு இருக்கா அவனுக்கு திருக்க பையில அப்படின்னு ஏதோ சொல்ல தானே செய்வோம். ஆனால் வீடு உயர்ந்த அஹ்லாக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அஹ்லாக்கு, அந்த மனிதர் கண் இல்லாதவர், அவர்கிட்ட போய் பெருமான முகம் சுளித்ததோ முகம் திருப்பியதோ பார்த்துருப்பார், அவர் பார்க்க முடியாது. பெருமான முகத்தை அப்படி கண்ணை சுருக்கியதையும் தலையில் அப்படி திருப்பினதையும் அவர் பார்த்துருக்கவே மாட்டார் பாருங்க. பார்க்கல அவர். அந்த நேரத்தில் கூட அவர் மனசை பெருமா வருத்தப்படுத்தவே இல்லை பாருங்க. எவ்வளோ பேர் தப்பு செஞ்சார் அவர். அந்த நேரத்திலும் அவர் மனதை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புண்படுத்தவே இல்லை. பை ஒரு குருட்டு பயிலோ தப்பு செஞ்சு எப்படி திட்டுவோம் நம்ம, அப்படி சொல்லுவோம். அவர் சத்தம் போட்டு திட்டணும், ஏன்னா காது மட்டும் கேட்கும் கண்ணு தெரியும். எப்படி திட்டுவோம் வர அறிவு இருக்கா அவனுக்கு, என்னடா அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற வெறும் மாடு அப்படி திட்டுவோம். காது கேட்காத ஒருத்தர் கண்ணு மட்டும் அப்படி திட்டுவானே.
என்ன என்ன திட்டுமா அப்படியே எது திட்டுவாங்க இஷாராவில் திட்டுவோம். அப்போ தான் அவனுக்கு விளங்கும். நினச்சிங்களா? அப்போ கண் இல்லாதவர்கள்ட்ட போய் நம்ம இஷாராவில் திட்டினா விளங்குமா? இஷாராவில் கோச்சிட்டு விளங்குமா? கண் 2 கண்ணுமே வேலை அறவே வேலை செய்யல. அவர்கிட்ட போய் விளங்குமா? காதே கேட்கல. அவர்கிட்ட போய் நீ சிரிச்சிட்டே திட்டினா கூட அவருக்கு சிரிச்சிட்டே திட்டினா சந்தோஷமாக நினைப்பார். அவர் காதே கேட்கல. இப்போ அவர் வந்து உட்காந்தார், அது தப்பு செஞ்சிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அறிவுகட்ட முண்டோம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல வச்சுக்கலாம். அவரு என்ன பாவம், அவர் காது கேட்காது. அவனை வாழ்த்துறாங்க அப்படின்னு ஆமீன்னு சொல்லுவார். ஆனால் வாழ்த்துறாங்க சிரிச்சுட்டே பேசுகிறோம். நம்ம எதுக்கு சொல்ல வரோமா? ஒவ்வொருத்தருக்கும் திட்டுற முறை வேற இருக்குல்ல. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணில்லா சாபை எவ்வளோ பேர் தப்பு செஞ்சோன்னு அப்போ கூட அவர் மனசை வருத்தப்படுத்தவே இல்லை. லைட்டாக முகம் சுளித்தார்கள், கண்ணை சுருக்கினார்கள், லைட்டாக முகம் திருப்பிக்கிட்டாங்க. இதையே செஞ்சாங்க ரசூலுல்லாஹி அவர்கிட்ட. கண்ணுள்ள மற்ற சஹாபாக்களை விளங்கிட்டோம். இந்த மாதிரி இது வந்து அழகான ஒரு செயல் அல்ல என்று அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக வேண்டி அது செய்யாமல் இருந்திருக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு செஞ்சான்னு கேட்டால் கண்ணுள்ள மற்றவர் விளங்கிட்டோம். தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது. நபியுடைய மனசை இந்த அளவு கூட வருத்தப்படுத்தக்கூடாது. அவங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கும், அந்த வேலைக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. தெரிஞ்சுங்களா? சுத்தமாக பேசுகிறாங்க, காதில் விழுவுது, எங்கேயாவது தூரத்தில் உட்காந்துக்கணும். எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துக்கணும். தாண்டி வந்து முன்னாடி உட்காரக்கூடாது. இந்த மாதிரி வேலைகளை இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றே கண்ணை சுருக்கினார்கள், முகத்தை அப்பக்கம் திருப்பினார்கள். எவ்வளவு நபியுடைய உயர்ந்த அகலாக் பாருங்க. மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க, அவர் மனசையும் வருத்தப்படுத்தலை, ஒரு தவறையும் சுட்டி காட்டியும் விட்டார்கள். எவ்வளோ உயர்ந்த அகலாக்கு பாருங்க நபியுடைய அகலாக்குன்னு. ரசூலுல்லாவுடைய அகலாக் கற்றுக் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அமா அன்ஜாஹுல் ஃபகீர்னு சொல்ல பாருங்க. ஒரு ஏழையான மனிதன் வந்து அன்ஜாஹுல் அமா பரஞ்சபை நபியுடைய உயர்ந்த அகலாக் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அதனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்னு சொல்ல நம்ம மனிதர்களாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷன் நம்ம மனசை வருத்தப்படுத்திட்டேன்னா மோதம் அந்த திருப்பிக்கிறது. அவன் திரும்ப தௌபா போப்போ பேசாதங்கிட்ட இந்த இங்கே வந்து பட வந்துட்டான் பார். ஆனால் நீ ஒரு நாளைக்கு 1000 முறை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் 1001 முறை உன் பக்கம் திரும்புவான். 1,00,000 முறை அல்லாஹ் பக்கம் திரும்பினால் 1,00,001 முறை அல்லாஹ் திரும்புவான் உன் பக்கம். 1,00,000 இல்லை, அதோட கூட தான் சொல்லணும். அல்லாஹ் தஆலா நீ பூமி நிறைய தௌபா கொண்டு வந்தா அதை விட அதிகமாக கொண்டு வரேன் சொல்ல, நடந்து வந்தா ஓடி வர்றேன் ஜி லஞ்சா இல்லை பை லஞ்சா இல்லைங்களா? தவ்வாப் என்ற பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கு, அடியார்களுக்கும் தவ்வாபின் அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். சரி பை, தவ்வாப்னு அர்த்தம் என்ன? திரும்பக்கூடியவன். இப்போ நாம் யார்? அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் யாருங்க? நமது பக்கம் திரும்பக்கூடியவன். நமக்கும் தவ்வாப்னு பேர், அல்லாஹ்க்கும் தவ்வாப்னு பேர். ஏன்படுங்க, நமக்கும் தவ்வாப்னு பேர், நாமும் திரும்பக்கூடியவர்கள். ருஜு அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய, அல்லாஹ் நம்ம பக்கம் திரும்பக்கூடியவன். யார் முதல்ல திரும்ப வேண்டும், யார் ரெண்டாவது திரும்புவான்? நாம் அல்லாஹ் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் நம் பக்கம் திரும்புவானா, இல்லை அல்லாஹ் நம் பக்கம் திரும்பின பின் நாம் அல்லாஹ் பக்கம் திரும்புவோமா? ரெண்டும் தவாப் தானுங்க. இப்போ யார் முதல்ல? எது எந்த தௌபா முந்திங்க? சொல்ல முடியும். அல்லாஹ் நம் பக்கம் திரும்பினான், எனவே நான் அல்லாஹ் பக்கம் திரும்பினேன்னு சொல்லணுமா? நான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்தேன், ஆகவே அல்லாஹ்வும் தௌபா செய்தான். அல்லாஹ் தௌபா செஞ்சால் நான் திரும்பினான்னு அர்த்தம். நான் அவன் பக்கம் திரும்பினேன், அல்லாஹ் என் பக்கம் திரும்பினான். இல்லை அல்லாஹ் என் பக்கம் திரும்பினான், எனவே நான் அல்லாஹ் பக்கம் திரும்பினேன். இல்லை எது சரி? எது சரி?
நாம் அல்லாஹ் பக்கம் அல்லாஹ் பக்கம் வேறு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் ஃபதாப அலைஹிம் லியதூபு ஆயிதாங்க சும்மா தாப அலைஹிம் லியதூபு. இதன் பின்பு அல்லாஹ் அந்த அடியார்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா திரும்பினான், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி. முதல்ல நான் தான் தௌபா, அப்புறம் தான் நீ தௌபான்ட்டான். நீ தௌபா செஞ்ச அதனால நான் உன் பக்கம் தௌபா செஞ்சேன்னு சொல்ல அல்லா தஆலா. நான் உன் பக்கம் திரும்பனையா, நீ திரும்புறதுக்காக வேண்டி. அடியா நீ என் பக்கம் திரும்பாமல் இருக்கிறானே. சும்மா தாப அலைஹிம் லியதூபு இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். பின்பு அல்லாஹ் தஆலா தான் முதல்ல தவ்வாபு, நாம் ரெண்டாவது தான் தவ்வாபு. முதல் தவ்வாப் யாருங்க? அவன் நம் பக்கம் திரும்பினால்தான் நாம் அவன் பக்கம் திரும்ப முடியும். ஜபை அப்போ தௌபா ருஜூ அல்லாஹ் பக்கம் திரும்புதல் நம் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய வழி. தௌபா என்பது மனதால் அவன் பக்கம் திரும்புறது. மனதால் நான் செஞ்ச குற்றத்துக்கு வருத்தம் தெரிவித்தாலே போதும். மனசில் வருத்தம் வந்துச்சு, அல்லாஹ் இப்படி மாறிச்சிட்டோமேன்னு, இதையும் அல்லாஹ் தௌபான்னு சொல்லிட்டு நீ வாய் திறந்து சொல்ல தேவையில்லை. வாயை திறந்து சொல்ல தேவையில்லை அல்லாட்ட. என்ன பை மனசளவில் அந்த பாவத்தை நினைத்து வருந்தினாலே போதும். நதுமு தௌபான்ட்டான், செஞ்சிட்டோமே வருத்தப்பட்டாலே தௌபான்ட்டான். விளங்குதா இல்லையா பை? அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களை மன்னிப்பதற்கு எத்தனை வழி இருக்குதுன்னு சொன்னோம்? 10 வழி. 10 வழியில் முதல் வழி என்ன பை? தௌபா. ரெண்டாவது வழி என்ன? ரெண்டாவது வழி இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலை. அல்லாஹ் அதில் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுன்னு மன்னிப்பு கேட்குறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி. அஸ்தக்ஃபிருல்லாஹுக்கும் ரப்பிக்ஃபிர்லிக்கு என்ன வித்தியாசம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன். இது யாரை பற்றி சொல்லப்படுதுங்க? தன்னை பற்றி. ரப்பிக்ஃபிர்லியில் அல்லாஹ்ட்ட பேசுகிறோம் இப்போ நம்ம. யா அல்லாஹ் ஆகவே நீ என்னை மன்னிச்சிரு, ஆகவே நீ என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிரு. வக்ஃபிர்லி துனூபி வக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யாத்தினா தவஃபனா மஅல் அப்ரார். வருதுல்ல, வக்ஃபிர்லி என்னை மன்னிச்சிரு. அதனால் அஸ்தக்ஃபிருல்லா என்று மட்டும் அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க. அல்லாஹ்ட்ட மக்ஃபிரத் தலபு செய்கிற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லா நம்ம அல்லாஹ்ட்ட பேசுகிற மாதிரி ரப்பிக்ஃபிர்லி சொல்லுங்க என்று உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ ஹதீஸ் ஷரீஃபில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வருது, ரப்பிக்ஃபிர்லியும் வருது. நிறைய ஹதீஸ் எடுத்து பாருங்கள் நீங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அஸ்தக்ஃபிரு வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் குர்ஆன் இப்படியும் வருது. ரப்பிக்ஃபிர்லி வ லிவாலிதைய ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பி அம்மா இக்ஃபிர்லி என்னை மன்னிச்சுக்கோ, அல்ல மன்னிப்பு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறது. இப்போ ரெண்டுமே வருது. அப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹும் ஓத வேண்டும், ரப்பிக்ஃபிர்லியும் ஓத வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ தௌபா என்பது என்னங்க? அல்லாஹ் பக்கம் ருஜு ஆகுது. இஸ்திக்ஃபாரை மன்னிப்பு கேட்குறது. புரிஞ்சுங்களா? சரி, இன்னொரு வித்தியாசம் என்ன? தௌபா நாம் தான் செய்யலாம். நம்ம அடுத்தவுக்காக நம்ம தௌபா செய்ய முடியுமா? உங்களுக்கான இவர் தௌபா செய்யணும், எனக்காக தௌபா தௌபா எனக்கு தான் நான் செஞ்சுக்கலாம். ஆனால் இஸ்திக்ஃபார் நான் எல்லாருக்கும் செய்யலாம். அல்லாஹ் மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதிய வலி ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் எல்லாருக்கும் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். எல்லாருக்கும் தௌபா செஞ்சா தௌபா எனக்கு நான் செய்யணும், உங்களுக்கு நீங்கள் தௌபா செய்யணும், அவருக்கு அவர் தௌபா செய்யணும். வேறு இருக்கும். இஸ்திக்ஃபார் நம்ம எல்லாருக்கும் செய்யணும். இப்போ தௌபா வேறு, இஸ்திக்ஃபார். இது ரெண்டும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு முக்கியமான காரணம். இன்னும் 8 இருக்குது. இந்த ரெண்டும் இல்லாமலும் அல்லாஹ் பாவம் மன்னிப்பானா?
வேறு வழி இருக்கா? அது நிறையா இருக்குது. இப்போ 2 சொல்லியிருக்கோம், அதிகமாக செய்யுங்க. அல்லாஹ் நாடுவானேன்னா அடுத்து ஒன்று ஒவ்வொரு பாடத்தையும் ஒன்று சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா மீதி 8ஐயும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.